விஜய் அவர்கள் தனியாக நிற்கிறார், சீமான் அவர்கள் தனியாக நிற்கிறார், ஏடிஎம்கே தனியாக நிற்குதுங்கும் போது இவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல. ஆனா இதுல யாராவது ஒருத்தவங்க யாரோடைய கூட்டணி அப்படிங்கிற ஒரு சூழல் வரும் பொழுது அது வந்து திமுகவுடைய அந்த எதிர்வாக்குகளை ஒரு பக்கம் சேர்ப்பதற்கான ஏன்னா இப்ப பாருங்க, இவங்க 3 பேருமே பாஜகவுக்கு எதிராக தான் நிக்க போறாங்க. யாரு? இப்ப விஜய் அவர்களும் சரி, விஜய் அவர்கள் பாஜகவோட இணைவாராங்கிறது உங்களுக்கே தெரியும் அவரோட செயல்பாடு. நீங்க நல்லா பாத்திருப்பீங்க, திரு அண்ணாமலை அவருடைய பேட்டி வந்து மாமா மச்சானெல்லாம் நாங்க வந்து வரவேற்போம், விஜய் கட்சி வந்தா வரவேற்போம்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு முறையும் அந்த கூட்டணிக்கு நாங்கள் வரவேற்போம் அது இதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கூட்டணி வைத்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு டாம்பிகமான ஒரு விஷயத்தை செய்வார்கள். அதுல வந்து அந்த கூட்டணி விரிசல் ஏற்படும். விஜய் அவர்கள் அதிமுகவோட கூட்டணிக்கு போவாராங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா கண்டிப்பாக ஒரு கூட்டணிக்கு போனார் என்றால் விஜய் அவரோட கிரெடிபிலிட்டிங்கிறது உடையும். ஆனா நாம் தமிழரோட அவர் கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் வந்து இன்னும் இருக்கு. சீமான் அவர்களும் அதை வந்து வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு. வெளிப்படையாவே தம்பி முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட விஜய் அவரே முடிவு பண்ணட்டும். அப்ப என்ன இவருக்கு அதுக்கு சம்பந்தம் அப்படிங்கிறத ஒரு மாதிரி மறைமுகமா சொல்லிட்டாரு.